ஏதாச்சும் ஒரு வார்த்தை நீங்க பேசுனீங்கன்னா, உடனே எல்லாரும் கேட்பாங்க. ஸோ உங்களோட பேச்சுக்கு அவ்ளோ மதிப்பு வளரும். நீங்க மௌனம் எவ்வளவுக்கு எவ்வளோ பிராக்டிஸ் பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட வில் பவர் ஸ்ட்ராங்கா எவ்வளோ மௌனம் பிராக்டிஸ் பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட எமோஷன்ஸ் வந்து அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ்லருந்து ஸ்லோவா நீங்க பேலன்ஸ்ட் எமோஷன்ஸ்க்கு வருவீங்க. நெறைய எமோஷனல் ஹீலிங் நடக்கும். எமோஷனல் ஹீலிங்னா என்ன? அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ்லாம் போயிட்டு பேலன்ஸ்ட் எமோஷன்ஸ்க்கு வரும். எவ்வளோக்கு எவ்வளோ மைண்ட் மௌனம் பிராக்டிஸ் பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட மைண்ட் வேவரிங் மேல நீங்க ரொம்ப அவேரா இருப்பீங்க. ஒரு ஒரு அவேர்னஸ் லெவல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். மௌனம் பிராக்டிஸ் பண்றது. உங்களோட ஓன் நெகட்டிவ் தாட்ஸே நீங்க உங்களோட இமிடியேட்டா கேப்சர் பண்ணுவீங்க. ஓ! நான் நெகட்டிவா திங்க் பண்றேன். ஓகே. சாரி நான் நெகட்டிவா திங்க் பண்ணக்கூடாது. அப்படின்ட்டு உடனே கட் பண்ணிடுவீங்க. அந்த நெகட்டிவ் தாட் வர்றப்பவே உடனே கட் பண்ணிடுவீங்க. நெகட்டிவ் தாட்ஸ் வர்றது சகஜம் தான். ஆனா, அத நீங்க என்டர்டெயின் பண்றீங்களா இல்லையான்றது தான் பாயிண்ட். அந்த நெகட்டிவ் தாட்ட நீங்க என்டர்டெயின் பண்ணீங்கன்னா உங்கள பாதிக்கும். அத நீங்க வந்து அங்கே ஆரம்பத்திலேயே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, உங்கள அது பாதிக்காது. சில வாட்டி நம்ம இருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலை, நம்ம சுத்தி இருக்கிறவங்க, அ அவங்களோட எனர்ஜி, அவங்களோட ஆரா எல்லாமே இம்பாக்ட் பண்ணும். ஸோ நம்ம நெகட்டிவா இல்லாட்டி கூட நம்ம சுத்தி இருக்கிறவங்க நெகட்டிவா இருந்தா, நம்மளுக்கு ஒரு சில நெகட்டிவ் தாட்ஸ் வரதான் செய்யும். அது வரப்போ உடனே அத கட் பண்ணி அப்ப அந்த நெகட்டிவிட்டி உங்கள அஃபெக்ட் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க மௌனம்ன்றது கம்பல்சரி. வாரத்துல 1 நாள் ஃபுல் மௌனம். வாரத்துல 1 நாள் ஃபுல் மௌனம். ஒரு 2 நாள் ஹைபிரிட் மௌனம். ஆக்சுவலா வாழ்க்கை பூராவே ஹைபிரிட் மௌனத்துல தான் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹைபிரிட் மௌனால ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹைபிரிட் மௌனம்னா என்ன? தேவைப்படுறப்போ வாய் திறந்து பேசுங்க. மத்த நேரத்துல சும்மா இருங்க. இந்த ஹைபிரிட் மௌனால சிம்பிளா அது எப்படி எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும்ன்றதுக்கு நான் சொல்றேன். எவ்வளோக்கு எவ்வளோ ஹைபிரிட் மௌனம் ஃபாலோ பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். நீங்க ஹைபிரிட் மௌனம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னாக்கா, வீட்ல எல்லாரும் உங்கள விரும்புவாங்க. வாயில தான் சனி இருக்கு. அந்த வாய நம்ம கொஞ்சம் ஜிப் போட்டு ஒரு எமர்ஜென்சி வந்தா மட்டும் வாய திறந்தாக்கா, எல்லார் கண்ணுக்கும் நீங்க ஒரு தேவதை மாரி தெரிவீங்க. இது நெறைய பேரோட ரிலேஷன்ஷிப்ஸ இது பாசிட்டிவா பில்ட் பண்ணும். நீங்க வேணா எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பாருங்க. நீங்க எவ்வளோ கம்மியா பேசுறீங்களோ, உங்கள அவ்வளோ நல்லா